தீவிர சிவபக்தன் இருந்தான். சிவனை தவிர வேறு எந்த கடவுள்களை வணங்காமல் சிவனை வேண்டிக் கொண்டிருந்தான். ஆனால் அவனுக்கு மனக்குறை இருந்தது. அதாவது, பல ஆண்டுகளாக சிவனை வணங்கி வருகிறேன், ஆனால் தன்னால் சிவபெருமானின் தரிசனம் கிடைக்கவில்லையே. தன்னுடைய வேண்டுதல் சிவபெருமான் ஏற்றவில்லை, நிறைவேற்றவில்லை என கோபமடைந்தான். சைவத்தில் இருந்து வைணவத்திற்கு மாறி மகாவிஷ்ணுவை வணங்கி வழிபட ஆரம்பித்தான். வீட்டிலிருந்த சிவபெருமானின் சிலையை அகற்றி அதை வீட்டின் பரண் மேல் வைத்துவிட்டார். வீட்டில் புதிதாக விஷ்ணு சிலையை வைத்து பூஜை புனஸ்காரங்கள் செய்ய ஆரம்பித்தார். ஒரு நாள் விஷ்ணு சிலைக்கு சாம்பிராணி தீப தூபங்களை காட்டினார். அதனால் வீட்டின் அனைத்து மூலைகளிலும் சாம்பிராணி நறுமணம் பரவியதை உணர்ந்தார். உடனே பரண் மேல் ஏறி அங்கு வைத்திருந்த சிவனின் சிலையின் மூக்கை ஒரு துணியால் இறுக்கமாக கட்டினான். சில வினாடியே சிவபெருமான் அந்த பக்தன் முன் தோன்றினார். சிவபெருமான் தன் முன் தோன்றியதை பார்த்து வியந்து போன அந்த பக்தன், இத்தனை நாட்களாக உன்னை தினமும் பூஜித்து வணங்கி வந்தேனே, ஆனால் அப்போது எல்லாம் என் முன் காட்சி தராமல் இப்போது காட்சி தந்தது ஏன்? சிவபெருமானே, பக்தா, இத்தனை நாட்கள் நீ என்னை பூஜித்ததையே தவிர அதில் நான் இருப்பதாக நீ உணராமல் அதை சிலையாகத்தான் பார்த்தாய். ஆனால் இன்று நீ இந்த சிலையில் நான் இருப்பதை முழுமையாக நம்பினான், உணர்ந்தான். அந்த நொடி உன் கண்முன் காட்சி அளித்தேன்.